எல்லாருக்கும் வணக்கம். நெடுமி இந்த படம் வந்து ஒரு பனை சார்ந்த ஒரு வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. இங்கே இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுவாமிநாதன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ரெண்டாவது, இந்த படத்துக்காக தூரம் வந்த கடைசி தோட்டாவோட டைரக்டர் வந்திருக்காங்க, நவீன் சாருக்கு ஒரு நன்றி. அப்புறம் பனை இளவரசின்னு சொல்லக்கூடிய கவிதா காந்தி மேம், இவங்க வந்து அட்வொகேட். ஆக்சுவலாக பனை மரத்துக்காக அந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கல் தடையை நீக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ மேம். என்னோட டீம் மெம்பர்ஸ் டேவிட், ஏஆர் ராஜேஷ், ஹீரோ பிரதீப், ஹீரோயின் அபிநயா, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தோட இதுக்கு ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ கடைசி தோட்டா பிரதர், நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசுகிற மாதிரி. வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சின்ன படமாக இருந்தாலும் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த ப்ரெஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சாமிநாதன் ராஜேஷ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம். அந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மக்கள் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த டீம் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் டீமுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதன் பிறகு இவருக்கு ஆக்சுவலாக இதில் தான் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனார். இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் 2 படங்கள் ரிலீஸ் ஆகி இப்போ இன்னொரு பெரிய ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள் பிரதீப். வாங்க. இங்கே வருகை தந்துள்ள ப்ரெஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இது எனக்கு முதல் படம் நெடுமி. இந்த படத்து மூலயமா தான் அடுத்தது நான் இது வரைக்கும் ஒரு 8 படம் பண்ணிட்டேன். அதுக்கு முதல் காரணம் இந்த படம் எனக்கு கொடுத்த ஒரு உழைப்பு, இது கொடுத்த ஒரு ரெகனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டாலும் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. போன மாதம் 19ஆம் தேதி ராயல் சல்யூட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. உங்களை நிறைய பேர் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருந்தீங்க. ஸோ அது என்னுடைய 2வது படம். இதுதான் முதல் படம். ஒரு மரம் ஏறுறதுன்றது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு சம்மர் சீசனில் நுங்கு வாங்கி சாப்பிட்றோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அது ஏறி இறங்கும் போது தான் அதில் எவ்வளோ வலி இருக்குது, எவ்வளோ உடல் வேதனை இருக்குன்றது என்னால் உணர முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இயற்கை கொடுத்த ஒரு விஷயத்துக்கு தடை போட்டிருக்காங்க. அதை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம டைரக்டர் வந்து கதையில் வந்து சொல்லியிருக்காரு. படம் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபெக்டை நான் வந்து போட்டிருக்கேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து படம் பாருங்கள். இன்னும் ஒரு 2 நாட்களில் வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. இந்த படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னோடய நண்பர் டைரக்டர் நந்தா லக்ஷ்மணன் அவருக்கும், இப்போ இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் சாமிநாதன் சார் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த 100-200 படங்களுக்கு மத்தியில் ஒரு செலக்டிவாக இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி எங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்து பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு நம்ம டீம் சார் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் பண்ணிடுங்க. அதேமாரி இந்த படத்தோட ஒரு முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி அந்த சாங்ஸை கேட்டாலே உங்கள் மனசில் பதிகிற அளவுக்கு வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. என்ன, நாங்கள் எல்லாருமே வந்து புதுமுகங்கள், அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் கிடைக்கல. பட் படம் கண்டிப்பாக வந்து மிக அற்புதமாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்திங்கன்னா ஒரு 30 தேட்டர் 40 தேட்டர்னு இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு ஒரு 50 தேட்டர் 60 தேட்டர் 70 தேட்டராக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு.
அண்டு நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதை எல்லார்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு, நிறையா புதுமுகங்கள் அறிமுகமாயிட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா எங்களால் டைரெக்டாக போய் அவங்கள ரீச் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உண்மையாகவே இது ரொம்ப நல்ல கதை. நம்ம வந்துட்டு லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எனக்கு வில்லேஜ் ரிலேட்டடான மூவி ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் படமே அப்படி அமைஞ்சது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் நந்தா சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோடய ஆக்டிங் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை நான் வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களோட ஷேர் பண்ணணும், ப்ளஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். எங்களை மாதிரி புதுமுகங்கள் வந்து உங்கள் மூலயமா தான் உலகத்துக்கு தெரிய வருவோம். ஸோ நிறைய பேர் மீடியானா நிறைய பேர் வந்து சினிமானா பயந்துட்டுருக்காங்க இன்னுமே. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். தியேட்டரில் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். அண்ட் உங்கள் சைடு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஆர்விஆர் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அந்த டைமில். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். டீம் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ரிலீஸ்க்கு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கீங்க? பத்திரிகை நண்பர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு ஃபஸ்ட்டு சாங் நான் தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாங் எழுதும் போது அந்த படத்தோட பிள்ளையார் சொல்லி அதுதான் டைரக்டர் சார் கூப்பிட்டு நீ தான் முதல் பாட்டு எழுதுன்னு சொன்னதும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாங் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் இந்த படம் கடை நல்லா ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக எல்லா ஒர்க்கும் கரெக்டாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுதான், வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் சக நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பெரிய தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நெடுநீர் ஓங்கி உயர்ந்த பனைமரம் சங்க இலக்கியங்களில் 108 பெயரில் தான் நெடுமீன்ற வேர்டு நாங்கள் வச்சோம். இந்த படம் மரக்காணம் ஆலப்பாக்கம் என்ற பகுதியில் ஷூட் பண்ணோம். டெஃபினட்டாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தை முன்னாடி ஹரிஷர் ப்ரொடக்ஷன்ஸ் இது பண்ணாங்க, தயாரித்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் சுவாமிநாதன் சார் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா படம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிலீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் முதல் பாட்டு மிஸ்டர் வெங்கடாச்சலம் பாடியிருக்காங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணே. இப்போ அண்ணன் ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பாடிட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய நன்றிண்ணே. அபிநயா, என்னோட மச்சான் பிரதீப், நந்தா எல்லாம் சார்னு கூப்பிட்றாங்க ப்ரெஸ்க்காக. நாங்கள் மாமா மச்சான் தான் கூப்பிட்டுப்போம். டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இந்த படத்தில். நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணோம். ஊரில் பஞ்சாயத்து நிறையா வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதெல்லாம் முடித்து இப்போ அக்டோபர் 10 படம் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் படம் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதோ ஒரு லொக்கேஷனில் ரொம்ப ஒரு சாதாரணமாக இந்த படத்தை வந்து கிராம மக்கள் வச்சு கிராமத்தில் எடுத்தோம். அது இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்த கொடுத்த இந்த லொக்கேஷன் இன்னைக்கு இந்த அம்பிகா எம்பேர் ஹோட்டலோட ஜிஎம் சார் அவருக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதைக்காக அழைக்கிறேன் சார். ப்ளீஸ். ஹீரோயின் கொஞ்சம் சாருக்கு வந்து
தேங்க்யூ. ஸோ அதுக்காக சாரி, கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே எல்லாருக்குமே. அடுத்தபடியாக கவிதா காந்தி மேம், நீங்கள் வந்து பேசிடுங்க மேம். ஸோ இந்த பனை மரத்துக்காகவும் இந்த பனை இதுக்காகவும் நாங்கள் இந்த கதையை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் எல்லாம் நாங்கள் தேடும்போது இவங்க நிறைய அதுக்கான முறையீடுகள் இப்போ தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து பனை மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சட்டங்கள் போடுறதுக்கு முன்னாடிலேருந்தே பனை மரத்துடைய அந்த ஒரு வேல்யூவை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி ஒரு ஆர்வலர் அவங்க. ஸோ அவங்கள இந்த தருணத்தில் இங்கே நான் பேச வைக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அருமையான கதையம்சம் கொண்ட நெடுமை இந்த திரைப்படம் தமிழகத்துல பனை தொழிலாளர்கள், பனை தொழில் எப்படி நசிந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது எத்தனையோ கலைகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அதே போல எத்தனையோ தொழில்களும் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா இயற்கை சார்ந்த ஆரோக்கியமான ஒரு தொழில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதுல என்னென்ன கொடுமைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பனை தொழிலாளர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத எங்கேயோ மூலையிலும் முடுக்கலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து திரையிட்டு காண்பிக்கும் வகையில தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கிலும் இந்த பனை தொழிலாளர்கள் எப்படி ஒரு சிரமங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத திரையிட்டு அதை நம் கண்முன் கொண்டு வர வருகிறான் நெடுமை. வா நெடுமை, வா நெடுமை வா. உன்னுடைய வருகை வந்து இந்த பனை தொழில் குற்றையுறும் குலையுறமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல உயிரோட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம். தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே பனை இல்லாமல் தமிழ் இல்லை. பனை ஓலை சுவடுகள் மூலம் கிடைத்த நூல்கள் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு உலக அளவுல தமிழர்கள் நம்மளை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பனை ஓலையில 2000 வருஷம் 3000 வருஷம் ஆனாலும் எழுதப்பட்டது அழியாதுன்னு அவங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பார்த்திருப்பாங்க. ஸோ பனை தொழிலாளர் இல்லாம நம்மளுக்கு தமிழ் மொழியே இல்லை அப்படின்னும் பொழுது இந்த பனை மரங்கள், பனை தொழில் அழிந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நிச்சயமா இந்த தடையற்ற பனை தொழில் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த அருமையான கதையம்சம் கொண்ட படம் ரொம்ப பல சிரமங்களை சந்திச்சு வந்திருக்கு. இந்த படத்தை எடுத்த நந்தா மற்றும் இந்த படக்குழுவினர், இது வெளியிட வந்திருக்க வெளியீட்டாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இந்த நெடுமை திரைப்படத்தை வந்து ஒரு மிக சிரமத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் தம்பிங்க நல்ல சிறப்பாக எடுத்திருக்காங்க. அவங்களோட உழைப்பிற்கு இந்த இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த பத்திரிகையாளர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த படத்தை. இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சரத்ராஜ். நெடுமின்ற படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது எனக்கு என்னன்னே தெரியல. நான் வந்து பனைமரம் ஏறுறத பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், நானும் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பனைமரத்தை தொட்டு பார்த்தேன், அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அதில் ஏறலாம் நானும் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கையெல்லாம் குத்துச்சு. இப்போ சாதாரணமாக ஒரு 10 தோப்பு கண்ணம் போடலான்னு நினச்சாலே நமக்கு வலிக்குது. பனை தொழிலாளி வந்து டெய்லியும் 50 மரம் ஏறுவாங்க. 50 மரத்துக்கு 10 தோப்பு கண்ணனாலே 500 தோப்பு கறணும். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நம்ம படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி நம்மளும் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா திடீர்னு வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது, ரெடி ஆகிடா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரே ஷாக்கு. படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் தான் சொன்னோம், ஆனால் நடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இந்த வாய்ப்பளித்த எனக்கு திரு நந்தகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சட்டை இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைண்ணா சட்டை இல்லாமலாம் வேணாண்ணே அப்படின்னு, சட்டை இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் சட்டை கட்டி விட்டு, நான் எப்பவுமே வீட்டில் இருக்கும்போது சட்டை போடாமல் இருக்க மாட்டேன். ஆனால் பட் அங்கே இருக்கும்போது ஜாலியாக இருந்தது, அவ்வளோதான்.
வணக்கம். இந்த படம் நிடுமி, இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டோரி, பெரிய கதை இருக்குது. படத்தை வந்து நம்ம துறையில் இருக்க நிறைய பெரிய பிரபலங்கள் அவங்களோட கண்களில் நம்மளோட ட்ரெய்லர் படங்கள்லாம் எல்லாருக்குமே நம்ம ரீச் பண்ணியிருந்தோம். அப்போது சீமான் அண்ணனோட டீம்லேருந்து நம்ம படத்தை வந்து பார்த்தாங்க. அவங்க சார்ந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து எதை வலியுறுத்துது, இந்த படத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க. ரொம்ப அடுத்த கட்டத்துக்கான முயற்சி ரொம்ப பண்ணாங்க. நான் சீமான் அண்ணனை போய் நான் பார்த்தேன். ஸோ அங்கே என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே வந்து மக்களுக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழலை வந்து எனக்கு அங்கே போன அப்புறம் புரிஞ்சுது. நாங்கள் படம் வந்து எடுக்கும்போது ரொம்ப ஓகே, என்ன நம்ம ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், என்ன கண்டென்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் கண்ணில் ரொம்ப ஒரு தோராயமாக கண்ணில் தெரிஞ்சது இந்த பனைமரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரோட ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி பனை மரம் ஏறுற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து நாங்கள் கூகுளில் பார்த்துருந்தோம். ஸோ அப்போது பார்த்துட்டு சரி நம்ம அதை ட்ரை பண்ணலாம், இந்த கடை சரியாக எடுக்க முடியுமா அப்படின்ற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். ஸோ அப்படி ஆரம்பித்து சின்னதாக நம்ம ஒரு 1 டே ஷூட் போய் பார்க்கலாம், 2 days அப்படின்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் நினச்ச மாதிரி அந்த படத்தில் ஒவ்வொன்றும் வர வர எங்களுக்கு இதை நம்ம சரியாக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை அந்த படம் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடத்துல சாமிநாதன் சார் அவர்களால் இங்கே வந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்டாக, எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு உண்மையிலே பேசுகிறதுக்கான அந்த சூழலை நான் பர்சனலாக நான் ரெடியாகாமல் இருந்த ஒரு மாதிரி தயக்கம், நிறைய பயம் இருந்தது எனக்கு. என்னன்னா, இந்த கதையை வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்காங்க, இந்த படத்தை நிறைய பேர் காமிச்சிருக்கேன். மேபி இங்கே இருக்கவங்களுக்கு கூட இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து கை வைக்கிறதுக்கான ஒரு சூழலே வந்து எல்லாருக்குமே ஒரு நெருடலை கொடுத்துச்சு. இந்த படத்தை நம்ம ஏன் பண்ணணும், இந்த படத்தை நம்ம எதுக்காக பண்ணணும், இது என்ன அரசியல் பேசுது, என்ன கருத்து பேசுது, இந்த படத்தில் என்ன பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, பர்சனலாக கிடையாது, பொதுவாகவே இந்த வாழ்வியலை நான் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்போ அவர் தம்பி சொன்ன மாதிரி ஒரு பனைமரம் ஏறுறவங்க ஏறி இறங்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அந்த அவங்களோட வாழ்வியலே இதை சேர்ந்து தான் இருந்தது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கல்தடை அப்படின்றது இருக்குது. பாண்டிச்சேரிலையும் கொடுக்குறாங்க, கேரளாலையும் இருக்குது, அந்த பக்கம் ஆந்திராவிலுமே இருக்குது. இதை வந்து அரசே வந்து ஏற்று நடத்தணும் அப்படின்றது வந்து இப்போ நிறைய கோரிக்கைகளை வந்து என்னால் பார்க்க முடியுது. நாங்கள் வந்து படம் பண்ணும்போது எங்கள் மைண்டில் இதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு வந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் நம்ம பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி எந்த தாட் ப்ராசஸும் கிடையாது. பட் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே கலை சூழ்நிலையை பார்க்கும்போது இது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. நான் இந்த தருணத்தை வந்து ஜீ தமிழ் சேனலுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது நான் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு ஓப்பனிங் வாய்ஸ் ஓவர் ஒன்று பண்ணியிருக்காங்க. பனை மரத்துடைய அந்த ஒட்டுமொத்த பரிணாமத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு தமிழை பற்றி நிறைய பேர் கொண்டாடுறோம், தமிழை பற்றி பேசுகிறோம். தமிழ் இன்னைக்கு வந்து ஒரு பெரும் பேச்சு பொருளாக உள்ள ஆக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய திணிப்புகள் நடக்குது தமிழ் மேலே. அப்படியேப்பட்டு நம்ம கொண்டாட வேண்டிய தமிழை நமக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தது இந்த பனை ஓலைகளும் இந்த ஓலைச்சுவடிகளும் மட்டும்தான். ஸோ அதுக்காக பனை மரங்களை நம்ம வந்து தமிழோட பெருசாக கொண்டாடணும் அப்படின்றத ஒரு கருத்தாக சார் வந்து இந்த படத்துலேயே சொல்லியிருக்காங்க, ஒரு ஓப்பனிங்கில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது பனை மரங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம பூமிக்கும் நம்மளோட தமிழுக்கும் சொந்தமானது அப்படின்றத நம்ம இந்த டைமில் சொல்லணும். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் எந்த ஊரில் பேஸ்லேருந்து வரீங்கன்னு தெரில, நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த கருப்பசாமின்னு சொல்லிட்டு ஒன்று கும்பிடுவாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பனை கும்பிடுறது அப்படின்னாலே பனைமரம் தான். பனைமரத்துக்கு ஆக்சுவலாக குருத்தோலை திருவிழான்னு ஒரு திருவிழாவே இருந்துச்சு. நம்ம திருநெல்வேலி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குருத்தோலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சர்ச்சிலுமே கொண்டாடுறாங்க, நார்மலாகவுமே நம்ம கோவிலுமே கொண்டாடுறாங்க. என்னன்னா, பனைமரத்துக்கான ஒரு திருவிழா, பனைமரத்துக்கான ஒரு மரியாதை. அந்த பனைமரத்துக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி பொட்டு வச்சு அதை நம்மளோட சாமியாக கும்பிட்டவங்க நம்ம. அந்த பனைமரங்களை இன்னைக்கு வந்து யாரும் வெட்டக்கூடாதுன்னு அரசு வந்து பரிந்துரை பண்ணி ஒரு சட்டம் போட்டால், நீங்கள் வந்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் பிளேமிங்காக சொல்லலை, பொதுவான கருத்தாகவே இந்த பனைமரங்கள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இவ்வளோ பேசிட்டு படத்தில் நீ என்ன பேசியிருக்க, நீ சொன்ன கருத்து எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா படத்தில் வந்து அந்த வாழ்வியலை சார்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தன்னை அடுத்த நிலைக்கு எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான முயற்சியில் தான் இருப்போம். நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே இருக்க எல்லாருமே அந்த ஒரு ஓட்டத்தில் தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த முயற்சியில் இருக்க ஒரு குடும்பம்
அந்த பனை சூழல் மாறும்போது, அரசாங்கத்தோட சூழல் மாறும்போது அந்த குடும்பம் என்ன வலியும் வேதனையும் அனுபவிச்சுது அப்படின்றத இந்த படத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நம்ம 150 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நிச்சயமாக யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் அந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னா, இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த என்னோட மாமா வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த படம் இன்னைக்கு வெளிவர காரணமாக இருக்கக்கூடிய, முதல் காரணமாக இருக்கக்கூடிய ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் சுவாமிநாதன் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, நான் எப்படி சொல்ல, இந்த படம் வந்து சார் நம்ம பண்ணிடலாமா சார் போது கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே அந்த அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் வந்து வெளிவருது. எல்லாருமே இதை தேட்டரில் போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நான் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதை லாஸ்ட்டாக நான் வந்து சுவாமிநாதன் சாரை பேசுறதுக்காக கூப்பிட்றேன் சார், ப்ளீஸ். சட்டப்படி குற்றம். ஏன் குற்றம்னா அவங்க வந்து கல் இறக்குறாங்கன்னு சொல்லி தான் குற்றத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஏதாவது சொல்கிற விஷயம் இருக்கா? ஏன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம சீமான் சார் வந்து பணமரம் ஏறினார். அவர் கூட இருந்தவங்க எல்லாருமேலேயும் கேஸை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்துன்னு வந்தீங்கன்னா, உங்களை இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது பணமரம் ஏறினாங்கன்னா அவங்களால அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எப்படி இது நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க? சார், ஆக்சுவலாக வந்து இதை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா, இது ஒரு 1900 சார், நான் தப்பான கண்ணோட்டம் பார்க்கல, சரிங்களா? அரசாங்கம் என்று சொல்ற விஷயத்தை நான் சொல்றேன். என்னோட வியூ நான் சொல்லல. பார்த்தீங்கன்னா நீங்க தான் தப்பான கண்ணோட்டத்தில் சொல்றீங்க. புரியுது, சாரி சார். நான் உங்களை தப்பா ப்ளேம் பண்ணல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன். இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்மளோட தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ நீங்க காந்தாரா பாக்குறீங்க, பாகுபலி பாக்குறீங்க, என்ன எல்லாமே ஒரு பீரியடிக்கல் ஃபிலிம். அப்போ எப்படி இருந்தாங்க, அப்போ இருந்த அரசியல் எப்படி இருந்தது, மக்களோட வாழ்வியல் பேச்சு வழக்கு எப்படி இருந்ததுன்ற நம்ம இந்த 90 காலகட்டத்தை காட்டுறதுக்கான ஒரு முயற்சி. ரெண்டாவது, அப்போ நான் கேள்விப்பட்டு, நான் என்னோட கண்ணால் பார்த்து, நான் நியூஸில் படித்த சில விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதையை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து இதை பார்த்துட்டு யாராவது பனைமரம் சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ பனைமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மையிலே இந்த கேள்வி நல்ல கேள்வி சார். என்னன்னா, நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து கல்லை வந்து வலியுறுத்துறீங்க, அதுக்கு நீங்கள் பதனி இறக்கிட்டு போகலாமே, நீங்கள் வந்து கருப்பட்டி அந்த மாதிரி நீங்கள் பனை தொழிலை வந்து நீங்கள் பண்ணலாமே. உண்மையான விஷயம் தான். என்னன்னா, இந்த பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மரத்தையுமே ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அது ஒருத்தரோட கண்காணிப்புல இயங்கும். அது 10,000 பேர் வேலை செஞ்சாலுமே ஒருத்தரோட கண்காணிப்புல இயங்கும். இப்போ இந்த இயற்கையிலேருந்து டைரக்டா நம்ம அதை எடுக்கும்போது அது யாரோட கண்காணிப்புல இயங்குறது அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருக்காதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு மரம், உங்க வீட்டில் ஒரு மரம் இருக்குன்னா நீங்க அதை யாருக்குமே தெரியாம நீங்க கல் இறக்கலாம், கல் நீங்க சாப்பிடலாம், இல்லை அதை நீங்க கருப்பட்டியோட மாற்றலாம். அதை வியாபார ரீதியாக வரும்போது தான் இங்கே பிரச்சனை ஏற்படுது. மேபி இப்போ எங்க வீட்லயுமே ஒரு 4 பனைமரம் இருக்கு, எங்க ஊரில் நிறைய பனைமரம் இருக்கு. இப்போ அந்த பனைமரத்தை எனக்கு உண்மையில அந்த சட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நீங்க ஏறி இறக்கி நீங்க மட்டும் பிடிக்கிறீங்கன்னா அது வெளியில தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பட் அது வியாபார ரீதியா மாறும்போது இங்க அவ்வளவு கலநிறங்கள் என்ன சொல்ல வரீங்க? டாஸ்மாக் இருக்கிறதுனால தான் பனைமரம் ஏற விடாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை சார், ஆக்சுவலா அது ஒரு வகத்துல நியாயம் தானே. அதாவது இப்போ எப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லா கவர்மெண்ட்டுமே நம்ம அதை பண்ணலை அப்படின்னும் போது நம்ம அதை ஏற்றுக்கலாம். பக்கத்து ஸ்டேட்டில் பண்ணுறாங்க, அந்த ஸ்டேட்டில் அதை கவர்மெண்ட்டே தான் பண்ணுது, யாரும் இல்லீகலாக யாருமே பண்ணல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது ஒரு பேசும் பொருளாகவே இருக்குல்ல. இப்போ நாங்கள் எதுவும் வலியுறுத்தல, ஒரு பேசும் பொருளாகவே இருக்குல்ல. அப்போ அந்த பேசும் பொருள் இருக்கக்கூடிய வழிகளை பாருங்க அப்படின்றதான் நம்ம வலியுறுத்தி இருக்கோம். இல்லை சார், சாரி, நான் பார்க்கல சார். பண்ணை இல்லை, பார்க்கல சார், சாரி. இல்லை சார், நம்ம படம் இப்போ இல்லை சார், சாரி, கரெக்டு சார், பார்த்துருக்கணும். புரியுது சார். இல்லை சார், படம் வந்து நாங்கள் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. நாங்கள் அது கரெக்ட், இப்போ தான் ரிலீஸுக்கு வருது சார். அது சூழலை இப்போ தான் இயற்கை அமைக்குது, அது இப்போ தான் நடக்குது சார். இல்லை சார், ஆக்சுவலாக சீமான் சாரோட டீம்லேருந்து வந்து படம் பார்த்தாங்க. சார் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அவங்களுக்கான முன்னெடுப்பு இருந்துச்சு. அப்புறம் நம்ம சில ரீசன்ஸுக்காக நம்மளால அதை பண்ண முடியாமல் போச்சு. அது வியாபார ரீதியாக நிறைய ரீசனுக்காக பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் அவங்க முயற்சி பண்ணாங்க, ரொம்ப பெரிய முயற்சி பண்ணாங்க. நான் கூட இருந்தேன். ஸோ அதுக்கு பெரிய நன்றி சொல்லணும். நான் நடந்தது உண்மைன்னு நான் சொல்லணும். ரொம்ப பெரிய நன்றி அதுக்கு. ரைட் சார். இது கதை வந்து எந்த ஊரில் நடக்கு, எந்த காலகட்டம், ஹீரோ என்ன வேலை பார்க்காரு, ஹீரோயினி என்ன, கதையில் என்ன சொல்ல வரீங்க அது சொல்லுங்களேன் சார். கதை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி நாங்கள் அமைச்சிருக்கோம். ஆனால் ஷூட்டிங் நாங்கள் திருநெல்வேலியில் பண்ணலை. நாங்கள் இங்கே மரக்காணம் அப்படின்ற ஊரில் தான் பண்ணியிருக்கோம். ஹீரோ வந்து ஒரு கதையவே சொல்லலாமான்னு தெரியல. என்னன்னா, இது
ஒரு ஆர்ட் ஃபிலிமாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து ஆர்ட் ஃபிலிம்னு சொல்கிறீங்க, பாட்டு வச்சுருக்கீங்க, ஃபைட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ இருந்த கன்ஃபியூஷன். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு 24 வயசு. நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், நான் அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் எதுவுமே கிடையாது, இப்போவுமே கிடையாது. நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஒன்று பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை, எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அந்த வழியை தான் காட்டுறோம். ஸோ அந்த வழியை நாங்கள் கரெக்டாக காட்டியிருக்கோம்னு நம்புகிறேன். ஒன்று சிம்பிள் தான் சார், அந்த குடும்பம் வந்து முன்னேற துடிக்குது. ஹீரோ வந்து ஒரு இப்போ நம்மளே நினைக்கலையா, நம்ம ஒரு சின்ன சைக்கிள் வச்சிருக்கோம், அடுத்த ஒரு வண்டி வாங்குறோம்னு நினைக்கிறோம், வண்டி வச்சிருக்கோம், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், கார் இருக்கும், ஒரு லக்ஸரி கார். சார் முன்னேற நினைக்கிறது ஓகே, அது கல்லறிக்கி தான் முன்னேறணுமா? சார் புரியல சார். குடும்பம் முன்னேற நினைக்கிறது ஓகே, புரியுது நீங்க சொல்றது. ஓகே சார். கல் இறக்கி தான் முன்னேறணுமா? ஏன்னா எவ்வளோ தொழில் இருக்கு, எவ்வளோ பேர் வந்து படிச்சுட்டு நீ காட்டுற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா வந்து கல் இறக்கி தான் முன்னேறணும்னா ஒரு என்ன இருக்குது? இது கரெக்ட் சார், நீங்க கேட்குற கல்வி கரெக்டு. என்னன்னா நம்ம ஒட்டுமொத்த வாழ்வியலுமே நம்மளோட ஜியாகிரபி பேஸ் பண்ணி தான் சார் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு மலை சார்ந்த வாழ்வியல் இருக்கேன்னா என்னோட வேலை கல் உடைக்கிறதாவோ இல்லை மலைப்பழங்களை பறித்து தேன் எடுத்து விற்கிறதாவோ தான் இருக்க முடியும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு எனக்கு தொழிலுக்கு எனக்கு சூழல் வேணும் இல்லைங்களா? அட்வைஸ் வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறீங்க, அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, இவங்களுக்குலாம் வந்து ஒரு வாழ்வியல் வேணும்ட்டு. ஏன் படிப்புக்கு சொல்ல மாட்டீங்க? கல்லறிக்கை தான் வந்து ஒருத்தர் முன்னேறணும்னா எந்த விதத்துக்கு நியாயமா இருக்கும் இது? இல்லை சார், அதாவது படத்துல வந்து நீங்க எல்லாருமே திரும்ப வந்து கல் இறக்க போங்க அப்படி நம்ம கொண்டு வரல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிவி ஷோல கூட நான் பார்த்தேன், ஒருத்தர் வந்து அந்த வீடியோ வைரலா கூட ஆச்சு. பனை மரத்துக்காக ஒரு டோட்டலா அதை ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஃபண்டிங்கே அவர் வாங்கினார். அந்த வீடியோ நானுமே பார்த்தேன். ஸோ அதுதான் சொல்லுவார். இப்போ அது ஒரு பெரிய தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை கவனிக்கப்படாம இருக்குன்றத நம்மளோட வலியுறுத்தலுமே. இப்போ நாங்க படம் பண்ணும்போது இந்த எந்த டாக்குமே கிடையாது, இப்படி ஒரு சூழல் கிடையாது, பனை மரத்துக்கான அட்டென்ஷன் கிடையாது, அந்த சட்டங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த சூழல்ல இருக்கவங்களுக்கு அது ஒரு இதுதான் நமக்கு இப்போ வழி, வேற எதுவுமே இல்லை. சரி, இப்போ என்னோட ஊர்ல இருந்து எனக்கு வெளில வரதுக்கு பஸ்ஸுக்கே காசு இல்லைன்னும் போது அங்கிருந்து நான் என்ன சம்பாதிக்க முடியுன்றதை பத்தி மட்டும் தான் யோசிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம வாழை மாரி செல்வராசர் படம் ஒன்று எடுத்திருந்தாங்க. இப்போ அதுலயுமே ஒரு வாழ்வியல் தான். இப்போ வாழை சுமக்கணுன்றது கட்டாயமான்னு கேட்டீங்கன்னா அது அவங்க வாழ்வியலுக்கு அது கட்டாயமா தான் இருக்கு. அதுதான் அவங்க வாழ்வியல். நெடுமையின் டைட்டில் என்ன சார்? அதுக்கு என்ன அர்த்தம் சார்? நெடுமை அப்படின்றது ரொம்ப நெடிய உயர்ந்த மரம் அப்படின்னு அர்த்தம் சார். அதுதான் அதுக்கு அர்த்தம். இதுல வந்து நீங்க தென்னை மரத்தையும் சேர்க்கலாம், பனை மரத்தையும் சேர்க்கலாம். ஆனா தஞ்சாவூர் கல்வெட்டுக்கள்ல பனை மரத்துக்கு ஒரு 150 பேர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுல நெடுமீன்ற ஒரு பேரும் அதுல சேர்த்துருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் சேர்த்த பேர் தான், நாங்க அதை ரெஃபர் பண்ணி தான் நெடுமீன் வச்சிருந்தோம். ஸோ வேற ஏதாவது சார், கல் இறக்கிறத ஊங்கி வைக்கிற மாதிரி ஒரு படம் இது, சரிங்களா? கல் பனைமரம் ஏறதே வந்து குற்றம் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பனைமரத்தை வெட்டக்கூடாதுன்னுட்டாங்க. இப்போ கல் இறக்கத்தை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்கள் வந்து படம் எடுத்துருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு அரசு வாரண்டினா வந்தால் என்ன பண்ணுவீங்க சார்? ஏன் சார் பயன்படுத்துறீங்க? வாழ்க்கையில் நான் இப்போ தான் முதல் படி எடுத்து வைக்கிறேன் சார். சார் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இதை புரிஞ்சுக்கணும்னா சார், என்னோட வயசுக்கு எனக்கு இருக்கிற அறிவுக்கு என்னோட புரிதலுக்கு ஒன்றே ஒன்று தான் சார். இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நானும் போராடினேன். அப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருந்தது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம்னா, மாடுகள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பால் வந்து அழிஞ்சிரும்ன்றதான் அவங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ அந்த உண்மை நமக்கு என்னைக்கு புரிஞ்சுதோ அன்னைக்கு நம்ம போராட ஆரம்பிச்சோம். அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. ஸோ நான் வந்து இதை உண்மையை புரிய வைக்கணும், அதுக்காக முயற்சி பண்றோம். நீங்க போராட்டம் பண்றீங்களா, புரட்சி பண்றீங்களான்றது கிடையாது. நீங்க பாருங்க, இப்படி ஒரு இப்போ ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சீரியஸாவே தெரியும். எங்க வீட்லயுமே மாடு இருந்திருக்கு, ஆனா அவ்வளவு பாசமா அது குடும்பத்துல ஒருத்தவங்களா பார்த்துப்பாங்கன்றது எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகளும் அதுக்கு மேல மாட்டு அட்டென்ஷனும் தான் எனக்கு தெரிய வச்சுது. மாடுகளையும் குடும்பத்துல ஒருத்தவங்களா பாத்துக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன், மேபி அங்க இருக்க யாருக்கோ பனைமரம் வந்து ஒரு தொந்தரவா வீட்டாண்ட இருக்கலாம், தினமும் ஓலை ஓட எடுத்து அந்த மாதிரி அதில் பாம்பு கூட இருக்கலாம், சிட்டியில் இருக்கலாம், அதை வெட்டணுன்ற ஒரு மனசு வரலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த மனசை நீங்க மாற்றக்கூடும் சூழ்நிலை கண்டிப்பா வரும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த மரம் உங்களுக்கு இந்த படத்துல ஒரு கேரக்டரா அது நடிச்சிருக்கும். அதுதான் உங்களோட மனமாற்றம், ஒரு சின்ன மனமாற்றம் இந்த படம் மூலமா ஏற்படும்ன்றதை நான் உறுதியா சொல்றேன் சார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மேடம், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. அதிமுக காலத்துலலாம் கல் வாங்க, அதிமுக காலத்துலாம் கல் வந்து இறக்குனாங்க, கல் கடைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து டாஸ்மார்க்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி வருது. அந்த 50,000 கோடிக்கு பாதிப்பு வரும் தான் அந்த பனை கல்லை வந்து நிப்பாட்டிருக்காங்களா? ஏன்னா சொன்ன மாதிரி பக்கத்து மாநிலத்துலலாம் இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் நிப்பாட்டிருக்கீங்க? நீங்க அது சம்பந்தப்பட்டதுனால கேட்குறேன். இது வந்து அரசு தான் பதில் சொல்லணும். ஏன்னா அரசு கிட்ட வந்து கல்லு தடையை நீக்கணும், கல்லுல அது வந்து அறிவியல் பூர்வமாக இதுல இந்த அளவுக்கு தீமைகள் இருக்கு இல்ல நன்மைகள் இருக்குன்ற எந்த ரெக்கார்டும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. இதை முன்னிறுத்தி நாங்க பல முறை வந்து போராட்டம் நடத்தி இருக்கோம், மாநாடு நடத்தி. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அதாவது பனை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பயன்கள் இருக்கு. இது அத்தனையுமே தமிழ்நாட்டுல தமிழர்களாகிய நம்ம எழுந்துக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த கல்லு தடை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு பனை அப்படின்னும் போது அதுல கால வச்சா ஒரு குற்றம்,
காவல்துறை நம்மளை கண்காணிக்கும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து தமிழகத்துல மட்டும்தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் 1987 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு பின்னோக்கி இவ்வளவு பேர் தேவை இருக்குன்னு சொல்றாங்க. இத்தனை கோடி மரங்கள் அழிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே பனைன்றதை பொறுத்த வரைக்கும் ஆண்ட ஆட்சியாளர்களா இருக்கட்டும், ஆளக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாம் ஒரு கண்துடைப்பா தான் இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க ஒரு 10 பனை மரத்தை வெட்டுட்டீங்கன்னா ஒரு 100 பனங்கொட்டையை நட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து தீர்வாகுமா? ஒரு அவசியம் இருக்கும் பொழுது அப்படின்றதுதான் ஒரு சரியான தண்டனைக்குரியதா இருக்கும் அப்படின்னும் போதுதான் குற்றங்கள் குறையும். கள்ளு தடை அப்படின்னும் போது அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கிட்ட வந்து எந்த ஒரு தெளிவான ஆய்வுபூர்வமான பதிலும் இல்லை. மத்திய அரசுக்கு இந்த பனை சார்ந்த ஒரு கோரிக்கையை வைக்கும்போது கடற்கரை ஓரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம். 2020 பனை மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அப்படின்னு அதுக்கு வந்து உடனடியாக செவி சாய்த்து கடற்கரை ஓரங்கள்ல பனை நடவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி பதில் கொடுக்கப்பட்டது. பனையை மருத்துவ தாவரமா அறிவிக்கணும். ஏன்னா பனை வந்து இந்தியாவில் 95 மூலிகைகள் வந்து மெடிசினல் பிளான்ஸ் தான். அது வந்து மத்திய அரசோட உதவி தொகையை பெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா பனையை வந்து இது வரைக்கும் யாருக்கும் சேர்க்கல. ஸோ அதைக்கும் தமிழ்நாடு மெடிசினல் பிளான் போர்டில் கொடுக்க சொன்னாங்க, அதையும் கொடுத்துருக்கோம். இந்த பனை மரங்களோட அழிவு அப்படின்னு பெரும்பான்மையான இந்த கள்ளு தடைன்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் மத்திய அரசு வந்து பனை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குது. அதை வாங்கி அவங்க எடுத்து முன்னெடுத்து கொண்டு போலாமே என்று பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து அது வந்து சாத்தியம் இல்லை. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கள்ளு தடை தான். பனை அப்படின்னா தடையற்ற தொழிலாக இருக்கணும். இன்னைக்கு சொல்றாங்க இந்த மாதிரி மற்ற பானங்கள் அரசு விற்கக்கூடியதுல வந்து எந்த அளவுக்கு அதுல எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கு. இந்த கள்ளு அப்படின்றத சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து மரத்துல இருந்து நேரடியாக வழியக்கூடிய ஒரு சாறு, நேரடியாக வடியும். அதை வந்து நீங்க தினமுமே எடுத்துக்கலாம். குடிக்கிற தண்ணி கூட நம்மளுக்கு ஆபத்து தான் அளவுக்கு மேல குடிக்கும் பொழுது. அது வந்து அவங்க தான் தீர்மானிச்சுக்கணும். கல்லுல வந்து எந்த ஒரு ஆபத்து கிடையாது. பதநீர் கூட சுண்ணாம்பு சேர்த்து தான் அதை எடுத்துக்க முடியும். ஆதி காலத்துல பிரசவித்த தாய்மார்களுக்கு கல்லு கொடுக்கப்பட்டது. பிறந்த குழந்தைக்கு ஒரு சங்கு ஒரு பாலாடை கல்லு வழங்கப்பட்டது. உடல்ல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கல்லு வழங்கப்பட்டது. வந்து உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கல்லை குடிச்சிட்டு 3 வேளையும் சாப்பிடாம கூட ஒரு நபர் இருக்கலாம். ஆனா மற்ற பானங்களை வந்து குடிச்சிட்டு இருக்க முடியுமான்னா முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஸோ அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு பதிலும் அரசிடம் இல்லை. தேங்க்யூ. அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க எல்லாரையுமே சொல்லலாம் பனை தொழில். விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் சொல்லலாம். ஏன்னா பனம் பழம் இருக்கலாம், பனங்கிழங்கு, தவணு, பதநீர். அந்த பதநீர் விற்காத போது அதை கருப்பட்டியாக்கி கிராம பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம். இன்னைக்கு குறைஞ்சது 400 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் பனங்கற்பட்டி இருக்குது. கருப்பட்டி கடைகள் வந்து இன்னைக்கு அதிக அளவுல அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல கருப்பட்டி பயன்பாடு. ஆனா அதை கொண்டு வர பனை தொழிலாளர்களுக்கு எந்த முன்னேற்றமும் அரசு வழங்கல, குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்.